அவ்வளோதான் மக்களே, கடைக்கு போயிட்டு ஒரு மணி நேரம் கழித்து வந்திருக்கிறோம். எல்லாம் வெட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் இங்கே பாருங்க மக்களே, நம்ம போயிட்டு வரதுக்குள்ளே கறியை வெட்டி ஒரு பீஸு கூட இல்லை, எடுத்து எல்லாம் வெடிச்சிட்டாங்க. ரைட்டு, எடுத்து சமையல் பண்ண ரெடியாக இருக்குது. எண்ணெய் ஊற்றிக்கிறோம் மக்களே. எண்ணெய் கிடாக்கறியை வறுக்க போகிறோம். எங்கே போல கிடாக்கறி காணா? கிடாக்கறி உள்ளே போயிடுச்சு. உள்ளே போயிடுச்சா? நான் கூட சாப்பிட்டீங்கன்னு நினச்சேன். சாப்பிட்றது 6 packs. அது எதுக்கு? ஓடு தகிட அவ்வளோதான். கலர்லாம் ரைட். அடுத்து மஞ்சத்தூள் மக்கள்ஸ். என்னப்பா இதுக்கு என்ன? நெக்ஸ்ட்டு உப்பு பார்த்து போட்டு எந்த சைடு வருது மக்களே? நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி வருங்க. மாப்பிள்ளையும் வந்து நம்ம வந்து என்ன பெச்சிட்டும்பா, நாங்கள் ரட்டுன்னு சொல்லுவோம். அப்புறம் போர்வையெல்லாம் சொல்ல மாட்டோம், பெச்சிட்டு ரட்டு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆள் வந்து ஜமுக்காலம்ங்கிறான். இங்கெல்லாம் ஜமுக்காலம் ஜமக்காலம் வந்து சூளான்னு தான் சொல்லுவோம். சூளான் நாங்கள் சீக்கடிம்பா. நாங்கள் சீக்கடிப்போம். அது சீக்கி அடிக்கிறவரா? இருந்தது சீக்கடி. ரைட்டு. வேறு மாதிரி கறி சாப்பிட்றது. சரி 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 ஓகே. சாப்பாட்டு பார்த்து செய்யுங்க. கேசவம் தான் செலவு பண்ணுவோம். மக்கள் அடுத்த கட்டமாக வந்து கறி மசாலா தூள். போதும் போதும் போதும். ஏய் போதும், மறுபடி இருக்கு இல்லை லூஸு. அடுத்து மட்டன் மசாலா, கறி மசாலாக்கு அடுத்து மட்டன் மசாலா. அதுபோக மிளகுச்சாந்து நம்ம வீட்டில் பாரம்பரிய முறைப்படி அரைப்போம் இல்லைங்க, சின்ன வெங்காயத்தை வறுத்து அது பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஆமாம் ஆமாம். மக்களை எடுத்து பாருங்கள், கறி வந்து எண்ணெயிலே வருங்கிறங்க, நல்லா கறி உருண்டு பாருங்க. முதல்ல தான் இருந்துச்சு, அப்படியே உருண்டு வருது. தண்ணி ஊற்றவே இல்லை. ரெண்டாவது டைம் ஒரு தட்டை போட்டு ரெண்டாவது வேக்காடு. மக்கள் அடுத்து பாருங்கள், இதுதான் மெயின் கறிக்கு டேஸ்ட்டே. சின்ன வெங்காயம் மிளகுச்சாந்து. அப்பா சரவணன் செஞ்ச மொதல் வேலை. மற்றதுலேருந்து நான் கூட வருவேன் கலர்கிட்ட மக்கள். இப்போ தான் பைபிளை இதை கையில் பிடிச்சிருக்கிறியா ஊர்லேயே. சூப்பர். அவ்வளோதான். இது தண்ணி குழம்பு ஸ்டைல் ஏமாப்பில் கறி வேவறப்போ தண்ணி நல்லா அது மாதிரி நல்லா குழம்பு. ரைட்டு மக்கள், கொஞ்ச நேரம் கழித்து, சில நேரங்கள் கழித்து இங்கே இப்போதான் நுர பிடிச்சிருக்குது. செம கொதிக்கிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொதி வந்துருச்சு. டே வேறு லெவல்றான். மக்கள் அடுத்து பாருங்கள், நம்ம சரவணா வீட்டு சாலைக்கு போகிறோம். அதாவது இந்த மாதிரி வீடு ஒன்று இருக்குதுங்களா, சாலை வீடுன்னு ஒன்று இருக்கும். அந்த சாலை வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் நம்ம மாப்பிள்ளை இருப்பார் கேங்கோட. ஸோ மாம்சம் நம்ம பிள்ளை பார்த்தா மாம்சம் வந்துட்டார். இங்கே பாருங்க, ஊரை தேடி நடமாடும் மளிகை கடை, நடமாடும் காய்கறி கடை பார்த்துருப்போம். இது வந்து நடமாடும் மளிகை கடை. டெம்போவில் உணர்ந்து போட்டு விற்கிறாரு பாருங்க அண்ணன். கொத்தமல்லி, பருப்பு எல்லாமே இருக்குது.
நடமாடு மளிகை கடை இன்றைக்கி தான் பார்க்குறேன். கொரோனாவிலேருந்து கொரோனாவில் இருந்துங்களா? பரவாயில்லையே. 2 வீலரில் பார்த்துருப்போம். இது வந்து பாருங்களா பெருசுலாம் வாங்குதுங்க, வாங்குறாங்க. பச்சை பயிர் அரைப்படி, தட்டை பயிர் அரைப்படி. அதான் பரவாயில்ல. எப்படி கட்டுப்படி ஆகுதுங்களா ஊருக்கு போய்? இப்போ மத்தியானத்துக்கு மேலே சந்தைக்கு போயிடும். சந்தைக்கு போய் கோனேரிப்பட்டி சந்தை. ஓ இன்னைக்குங்களா? சரி 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 பரவாயில்லையே. சந்தை வாருங்க, ஊடு தேடி சந்தை வருது. இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்குங்களா? ஏங்காயா அந்த காலத்தில் இப்படி எல்லோரும் வாய்ப்பு இருந்திருக்குமா? இன்றைக்கெல்லாம் பாருங்க காலவெல்லாம் மாறிக்குச்சு. நீங்கள் சின்ன துறையாவி ஆயாவா? அந்த மூஞ்சி சாடை அப்படியே தெரியுது, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். நான் மாப்பிள்ளை வீட்டு சொந்தங்க, அங்கே விளக்கேற்றி. சரி வாருங்க. பரவாயில்ல. மாப்பிள்ளை என்னடா ஊருக்கும் என்னடா என்னென்னமோ இதெல்லாம் வச்சுருக்கிறீங்க. நீ தான் ஆள் வரமானீங்க நம்ம ஏரியாவில். நல்லாக்கிறியா? எங்கே போய் அப்புறம் நம்ம வெளியில் போயிட்டு நம்ம வரதே எதாச்சியாக வரும். டோல் காசு கொடுத்தா தான் விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேன் சாயந்தரம் வரனாலும். சரி ஓகே மக்களே, அவ்வளோதான். நம்ம இப்போ எங்கே வரோம் அப்படின்னா சரவணாவுடைய சாலைக்கு போகிறோம். சாலை வீடு. மகளே அந்த மலை தான் மகளே, சூரியமலை. பேர் வந்து சூரியமலை. போகலாம், நம்ம அப்புறமேல் போகலாங்க. தப்பா கல சூரியன், அதனால தான் சூரியமலை. மகளே இதெல்லாம் வானம் பார்த்த பூமி, மானாவாரி பூமி. எல்லாம் மானாவாரி விவசாயம் தான். இதுதாங்க சாலை. எல்லாம் சோளம் உயர்ந்து போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன மாப்பிள்ள அது? இது வேலை வண்டி ஓட்ட போனாலும் சோலார் வந்தது எதுக்காக யூஸ் ஆகுது. கட் பண்ணி போட்டால் கிடைக்குது. மக்கள் சரவணா வீட்டு சாலை ரைட்டு. கெஸ்ட் ஹவுஸ். ஆமாம், நம்ம இதெல்லாம் ஸ்க்ரீனு. இப்போ இது மாதிரி நீ தான் பழங்குறியா? இது நம்மளோட என்னது பரவாயில்லையே. மகள்ஸ் அடுத்து பாருங்க நம்ம மாப்பிள்ளை ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஓகே ரைட்டு. ஓகே மாப்பிள்ளை. ஓகே மக்கள், இங்கே கலாச்சாரம் பாருங்கள். நம்ம அம்மா கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஸ்டைல் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இங்கெல்லாம் சேல் நிறைய கட்டுவாங்க. சரி வரேங்க. சரி சரி ஓகே மக்கள்ஸ். ஐயோ தரமான சம்பவங்க. கண்டென்ட்டுங்க மிஸ் பண்ணிட்டேங்க. செல்லை தூக்கிட்டு போயிருக்கலாம் மக்களே. நானே சரவணி சரி வாடா அப்படியே நடந்து வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படியா எதுக்குங்க அவுட் சைடு போகலான்ட்டு தான். அப்புறம் இங்கே கொஞ்சம் அவுட் சைடு இப்படி தான் போகணும். ஸோ அதனால் போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போனோம் பாருங்க. ஒரு விரியம் பாம்புங்க, கட்டு விரியம் பாம்பு இருக்குல்லங்க, அப்படியும் உள்ளே பட்டுத்திருந்து பாருங்கள். சொல்லண்டா ஐயோ எனக்கு பார்த்தா சிப்புன்னு ஆகி போச்சுங்க. செல்லை தூக்கிட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி வந்தால் அப்புறம் பார்த்தா மாப்பிள்ளையே ஓடி போச்சார் அப்படின்னா. சரி பரவாயில்லடா இருறான்னு சொல்லிட்டு நான் செல்லை தூக்கிட்டு வந்துட்டேன். மக்கள்ஸே அது மட்டும் இல்லை, மாப்பிள்ளை நிறைய விஷயங்கள் கண்டென்ட் வச்சுருக்கேன். நான் இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. தரமான ஒரு ஏரியா இந்த ஏரியா. இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக பனைமரம். இருங்க காமிக்கிறேன். செம்மையானதுங்க. இங்கே பாருங்க மக்களே, என்னதான் ட்ரையாக இருந்தாலும் இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் எல்லாம் பள்ளத்து வயல் மாதிரி கொஞ்சம் எல்லாம் ஈரமாக தான் இருக்குது. இங்கே பாருங்க எத்தனை பனைமரம் பாருங்களேன். எனக்கெல்லாம் இந்த மாதிரி இடம் கிடச்சிதுன்னா என் நினப்பு டேரெக்டாக எப்போ எந்த இடத்துல வச்சு கறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போகுது. இங்கே பாருங்களேன் செமையாக இருக்குதுங்க. எல்லாம் தளைஞ்சு வர பனைமரமெல்லாம் பாருங்கள் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. செமையாக இருக்குங்க ஏரியா. இந்த அரசாங்க கல் இறக்குறதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? இந்த மரமெல்லாம் இப்படியெல்லாம் இருக்காது. எல்லாம் நீட்டாக சிறை எடுத்து அழகாக இருக்கும். பட் இதுவே இயற்கையாக சூப்பராக தான் இருக்குது. எப்படி ஜம்முன்னு இருக்கா? அனைத்தும் பனைமரங்கள். இதில் ஒரு மரத்தை பார்த்தேன், இதை பாருங்களேன். பாருங்கள் அதுதான் வந்து சூரியமலைன்னு சொல்கிறது. இந்த மரத்தை பாருங்க மக்களே,
தெரியுதா? அடிமரம் நல்ல பெருசுங்க. நான் எங்கள் ஏரியாவில் இவ்வளோ பெரிய அடிமரத்தை வந்து பார்த்ததில்ல. அதாவது அடிமரம் சுற்றளவு இருக்குல்ல, அது நல்ல பெருசாக திக்னஸாக இருக்குது மக்கள். இங்கே மட்டும் இல்லை, சுற்றிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பனைமரம் தான். அது வரைக்கும் மாப்பிள்ளை வந்து இன்னொரு விஷயம் சொன்னாப்பிள்ளைங்க. இந்த சார்ஜர் வேறு கையில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுங்க. இன்னொரு விஷயம் சொன்னாப்புல, நீங்கள் ஏதோ என்னமோ ஒரு மரம் சொன்னீங்க, அது வந்து 2 இலையை தின்னாலே செத்து போயிடுவோண்டா அப்படின்னா. இருறாடே நான் போய் செல் எடுத்துகிட்டு வந்துடுறேன்டா, கவர் பண்ணலான்டா. ஏன்னா இதெல்லாம் வந்து அவன் ஒரு ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது தான் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கேன். சொன்னதை வந்து திருப்பி வீடியோக்காக பேச சொன்னால் அந்த ஒரு கிக்கே இருக்காது. அதனால தான் சரின்னு சொல்லி செல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாப்பிள்ளைங்களால் எலிவேட்டைக்கு போய்கிட்டு ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருப்பான் முன்னே. இப்போல்லாம் போகிறதில்ல. சின்ன வயசில் சும்மா நான் வந்த ஊர்த்துலாம் ஜாலியாக இருக்குங்க, எல்லாம் சுற்றி இருக்கிறோம். எனக்கு இப்போ நினச்சா கருக்குங்குது. இங்கே தாங்க பார்த்தேன் மாப்பிள்ளை கட்டுவரியம் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் கருக்குங்குது. அதில் தான் போனோமோ. அங்கேருந்து அப்படியே நடந்து எவ்வளோ தூரம் வந்துட்டேன். சரவணா எங்கே இருக்கிறேன்னு தெரியலடா. நான் வரேன். இங்கே பாருங்களேன், எல்லாம் சுற்றிலும் மக்களே எங்கே பார்த்தாலும் பாருங்களேன் பனைமரம் தான். இங்கே ஒரு குருவி பாருங்களேன், பச்சைக்கிளி மேனிக்காவே. வெள்ளைக்காட்டுக்குள்ளே போகிறேன், கொஞ்சம் கால் கரெக்டாக அதை வச்சு போகிறேன். அடாட பறந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே வெள்ளாமையெல்லாம் பாருங்கள் மக்களே, எல்லாமே வந்து சோளத்தட்டு கடலை. இங்கெல்லாம் மானாவாரி கடலைங்க, சரிங்களா? இதுக்கெல்லாம் உப்பெல்லாம் எதுவும் கிடையாது. மழை வஞ்சா இதாகிறது தான். மழையை நம்பித்தான், உரமெல்லாம் கிடையாது, இயற்கையாக வரக்கூடியது. இங்கே பாருங்க எல்லாம் கடலை. இந்த மாதிரி இடத்துல வந்து கடலைப்பருப்பு வாங்கி அதை வந்து கல்லெண்ணெய் ஆட்டினோம்னா அதுதான் 100% இயற்கையான கல்லெண்ணெய். செக்கில் போட்டு ஆட்டினோம்னா அதுதான் இயற்கையான கல்லெண்ணெய் 100%. சரி, எல்லாம் ஆடு மேய்க்கிறதுக்கு அருமையான பிளேஸுங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பாருங்க, அந்த விரியை அள்ளு விட்டுருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கொழுந்து இருக்குமில்லங்க, இதை நான் கண்டனா இந்த பூவு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பொறிச்சு சாப்பிட்டேன். அப்போ செல் எடுத்து வந்துருக்கலாங்க. அப்போ நான் எடுத்த வீடியோவே வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னென்னா எல்லாம் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஃபஸ்ட் டைம் அவன் மாப்பிள்ளை சொல்லும்போது செமையாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் நான். இதெல்லாம் வந்து சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க மக்களே, ஆவாரம் பூவு. நான்லாம் அப்பப்போ இந்த மாதிரி எது கண்ணில் பட்டாலும் விட மாட்டேன், பொறிச்சு சாப்பிட்றேன். ஆவாரம் பூ இங்கே பாருங்களேன், ஃபுல்லி நேச்சுரல் மக்கள். மாப்பிள்ளை அந்த செடி போய் பார்த்தரலாமா? உள்ளே போக முடியாது, இல்லை சேர கிடக்குது மக்களே. இங்கே லிச்சி பழம் இருக்கும்போல, இங்கே லிச்சி பழம் மாதிரி ஒரு ஃப்ரூட்டுங்க. அதுக்கு பேர் என்ன மாப்பிள்ளை? ஒடுவங்கா. ஒடுவங்கா 4-5 தலை தின்னு விட்டா ஆளு க்ளோஸா? தலை தின்னாலேவா? நெசமாவா? வேவிச்சு தின்னுட்டாங்கன்னா அவ்வளோதான், காப்பாற்றவே முடியாது அந்த தலையை. ஆடெல்லாம் திங்காதா? ஆடெல்லாம் திங்காது. வந்து மரமெல்லாம் வலிச்சு அதை வரிகிறது பிடிக்கிறது நல்லா நரம்பாட்டு இருக்கு மரம். ஓ, நல்லா வளர்ச்சி பண்ணுறதுக்கு. காய் தெரியுது பாரு. அதான் இருங்க மக்களே, ஜூம் பண்ணுறேன். மக்கள் இந்த பாருங்க, காய் தெரியுது பாருங்களா? இதுதான் அந்த காய். பார்த்தா அந்த லிச்சி பழம் இருக்குமில்லங்க, லிச்சி பழம் மாட்டவே இருக்குது பார்த்தீங்களா? காய் தின்னாலும் விஷம். காய். நான் இன்றைக்கி தான் மக்கள் கேள்விப்படுறேன். மாப்பிள்ளை ஆச்சரியமாக தெரியும், அங்கே ஒடுவுங்கன்னா தெரியும். எங்கள் மக்கள்லாம் ஒடுவுங்காயும் தெரியாது, எனக்கு அரளிக்காய் வேணால் தெரியும். ஆனால் ஒடுவுங்காலாம் நான் கேள்விப்பட்டதில்லை, இன்றைக்கி தான். எத்தி மரம் கூட பெரும்பாலும் தெரியும், ஒடுவு மரமெல்லாம் அவ்வளோக்கா பெரும்பாலும் தெரியாது. நம்ம பக்கம் நிறையா இருக்குது, சரி அதிகம். இன்னொன்று அது தின்னு தலையை வேவிச்சு அதுக்கே தின்னுட்டா அது உடம்பு வந்து உருக்கி போடும். பழைய பிடிக்கி இருக்கவே முடியாது. உடம்பு அப்படி ஆரம்ப தோட்டத்தில் இருந்த மாதிரி இருக்காது. அப்படி நல்ல புல்லெல்லாம் வேவிச்சு பயங்கரமான இது மோசம். ஐயோ மக்களே, இதுவும் ஒரு இயற்கை மரம் தான். ஆனால் அதுக்கு ஆண்டாக வந்து அப்படி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறேன். வேற வெட்ட போகிறப்பெல்லாம் மரம் வெட்டிட்டு அப்பெல்லாம் விவரம் தெரியாது போச்சுலாம் வெட்டல. ஒரு பயத்துல அப்பயே வந்து கைக்கெல்லாம் ஜோ போட்டுட்டு கைக்கணும். ஏன்னா ஒடுந்தலைனாலே அது ஒரு பயம், மாசமே ஒரு வித்தியாசமா அடிக்கும். அதனால ஒடுங்கனாலே ஆடெல்லாம் மிஞ்சாது.
ம் ம் அது ஆட்டுக்கு தெரியும் எந்த தலை தெரியும் இங்கே வந்தாங்க. ம் ம் பனைமரம் பனைமரம்லாம் இங்கே, அதாவது எல்லா பக்கையும் எடுத்துக்கிட்டே தென்னை மரம் தான் தெரியும். ஆ ஆ இங்கே அப்படியே ஆப்போசிட்டு எல்லாம் பனைமரம். அல்ல அதான் மாப்பிள்ள இங்கே வாடுறா, எங்கே பார்த்தாலும் இங்கே வாருங்க மக்களே. கணக்கு மேலே தான் இருந்தது எல்லாமே. வந்து இங்கே வந்து நம்ம ஏரியாவில் வந்து ஆரம்பத்தில் என்ன தெரியுமா, தெலுங்கு கருப்பட்டி வந்து மெயின் நம்ம ஏரியாவிலேருந்து போனது தான். அப்பாவெல்லாம் இப்போ தெலுங்கு மரம் இறக்கி எல்லாம் கருப்பட்டி ஆச்சு. அப்போல்லாம் இந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கருப்பட்டி வியாபாரமாக நம்ம ஏரியா தான் மெயின். திரும்ப அதை விட்டாங்கன்னா இந்த மரமெல்லாம் அழியாது. நிறைய அறுத்துட்டாங்க. இல்லை தமிழ்நாட்டின் மாநில மரம்னு வச்சுருக்கானுங்க. ஆனால் அதை வந்து ஊக்குவிக்காமல் அது எத்தனையோ பனை சார்ந்த தொழில் லட்சக்கணக்கான, இப்போ கூட ஒருத்தர் வீடியோலாம் போட்டிருக்காரு மக்கள். அவர் பனையை வச்சு பனைமேறும் தொழிலாளர்களை வச்சு கருப்பட்டி இது பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணி லட்ச கோடீஸ்வரன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. கல்லுக்கெல்லாம் அனிமல் கொடுக்கலாம், கொடுக்க மாட்டுறாங்களே. சாராயத்துக்கெல்லாம் கொடுத்துட்றாங்க. மரம் தான் எக்கச்சக்கமாக இருக்கும், பனை மரம் தான். இப்போவே பயங்கரமாக இருக்கேடா பார்க்குறதுக்கு. அப்புறம் இப்போ இதில் என்னென்னாலே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மரம் வருமாட்டிருக்குடா மாப்பிள்ள. இங்கெல்லாம் பனைங்க வளர்ந்தாலும் விட மாட்டாங்க. சாக்காளிட்டு போய் கிழங்கு ஈரோடு மார்க்கெட்டில் மெயின் வருதுன்னா முக்கால்வாசி நம்ம ஏரியாவிலேருந்து தான் வருது பனங்கிழங்கு. நல்லா வைக்கும் மரத்து. நீ இத்தனை மரம் இருக்குல்ல, நீ மரத்து ஏரியாவில் போய் பாரு, 1-2 தப்புள் விழுந்தா தான் இருக்கா. எல்லாமே சாக்கு போட்டு பொறுக்கி எடுத்துகிட்டு போய் எல்லாம் கொழி பறித்து போட்டு மூடி கிழங்கு வண்டி இங்கேயே வருது. டெய்லி மார்க்கெட்டு போகிற வண்டி அதில் போட்டு விட்டுருவாங்க. நம்ம பக்கம் அதுதான் எல்லாம் நம்ம ஓலை எல்லாம் பழைய. ஆனால் எத்தனை வீடு இருந்தால் நல்லா ஓலைச்சாலை மெயின், வீட்டுக்கு ஓலைச்சாலை. இங்கே பாருங்க மக்களே, இது வந்து இந்த காட்டுனோட இதெல்லாம் பாருங்க, எல்லாம் கல்லுக்காடு. இது நரிப்பயிறு, நரிப்பைத்தாங்கொடி. இது வந்து கொடியாக வளரும், பயங்கரமாக கொடி வளரும். போட்டு விட்ருக்காங்க. இது ஆடு நல்லா சாப்பிடும். பாருங்களா சோள பயிரெலாம் மழை வேஞ்சா வர வேண்டியதான். ஏன் பிள்ளைங்க இந்த கடலக்காய்க்கெல்லாம் உரமெல்லாம் போட மாட்டேங்குதுண்ணே? அதெல்லாம் இல்லை. எதுவுமே கிடையாது. பருப்பு போட்டால் மழை பெய்யுது, 2 காலம் வெட்டினா முடிஞ்சது, அவ்வளோதான். காய் வச்சுட்டு அப்புறம் தவறு செடிக்கு மருந்து, அந்த பூ பூக்கிற சமயம் மருந்து அடிச்சுட்டோம்னா அவ்வளோதான். தவறு செடி பூ பூக்கிற சமயம் மருந்து உரம் உப்பு ஓடணும் ஒன்றும் கிடையாது. மக்கள் சே இப்போ இல்லை, ஆரம்பத்துலேருந்தே அதே தான். இங்கெல்லாம் இங்கே இன்னும் அதிகமாக போடுறாங்க மாப்பிள்ள. மெயின் நம்ம பக்கம் கடலக்காய், கடலக்காய் விட்டால் சோளம், அப்புறம் அதை விட்டால் நரிப்பயிறு, கொள்ளு பெரும்பாலும் கொள்ளு அதிகமாக போடுவாங்க. ஆனால் நல்லா இருக்கும், காட்டுக்கொள்ளுனாலும் நல்லா சுத்தமாக நல்லா இருக்கும். ஒட்டாட்டி எனக்கு மாப்பிள்ளை சொல்ல மைண்டு என்ன யோசிக்குன்னா, கம்பெனி இந்த ஏரியாவில் வந்து மொத்த சாகுபடி நம்மளே விலைக்கு வாங்கி யூடியூப்பில் விற்றா வாங்குவாங்கடா. இதுக்கு தான் இன்றைக்கெல்லாம் மக்கள் இப்போ போடுறப்போ நான் வந்து இப்போ இந்த அவன் ஆட்டிருப்பேன். அட இந்த இது போகிறப்ப கரண்ட் போகுது பாருங்க மக்களே. எங்கேருந்து? மேட்டூர்லேருந்து போகுதா? இங்கே இந்த கோடு எந்த அப்புறம் சேலம் அந்த லைன்லேருந்தே வருதுறாரு. அப்போ நான் எனக்கு 3-4 வயசு இருந்தா அப்படி இருந்துச்சு. நம்மளே அந்த மலைக்கு அதெல்லாம் வந்து செகண்ட் பார்ட்டில், நீ செகண்ட் பார்ட்டா 3வது பார்ட்டான்னு தெரில மக்களே. மொத்தம் எத்தனை பார்ட் எடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. அதெல்லாமே பார்ப்பீங்க, ஓகேவா? இங்கே பாருங்க மக்களே, நல்லா செம்பிளி ஆடு மேய்ஞ்சிட்ருக்கு. உள்ளே பூரா வந்து இது கொட்டமுத்து போட்டிருக்காங்க. எங்கள் காட்டிலே எங்கள் பங்காளி செட்டுலேயும் இவங்க தான் ரொம்ப வயசானவங்க. யார் அந்தாயாவா? அதான் அவங்க உட்காந்துருப்பாரு பாரு பெரியவர் சைடு, கொட்டமாத்து சைடில் உட்காந்து. ஆமாடா உட்காந்துருக்காரா. இங்கே பாருங்க மக்களே, மலை மானம் பார்த்த பூமிங்க. மழை இல்லாமல் பாருங்க, எல்லாம் காஞ்சி கிடக்குது பாருங்க. இது கடலக்காய் தெரியுதா? இந்த ஆயாவுக்கெல்லாம் வயசு எத்தனை மாப்பிள்ள இருக்கு? 70 இருக்காது. ஐயா வயசு 80 இருக்கு. அதான் ஆயா வயசு 80 இருக்கான். உங்கள் பங்களிடா மாப்பிள்ள? தாத்தன் நல்லா இருக்கிறீங்களா? அப்பச்சி வீட்டுக்கு வந்துருக்குறா இப்படி பையன். அப்புறம் அதான் சரி அவங்களுக்கு பார்த்தோன்னே சரி ஒரு போட்டா பிடிச்சிட்டு போகலாம்.
சும்மா உங்களுக்கு போட்டா பிடிச்சிட்டு போகலாம் ஊரில். அது வயசானவ இதுதான் நம்ம ஊரில் கூட இவ்வளோ அளவுக்கு வயசான ஆளுலேயே நான் பார்த்து. எத்தனை வயசு இருக்கு தாத்தனுக்கு? தாத்தனுக்கு அப்படி 90க்கு பக்கமாக இருக்குது. சரி ஏப்பாட்டா எப்படி உனக்கு 90க்கு மேலே இருக்குமா? 90க்கு மேலே இருக்கு. பேர் என்னங்க? கருப்பனை. கருப்பனை. உங்கள் பங்கல் விடா? ஆமாம், தாத்தனாவரம் இருக்கு. ம். இவர் இப்போ வரைக்கும் கேஸ் சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டார். அடையாளமும் தெரியல, ஒன்றுமே தெரியல. எனக்கு கூப்பிட்டாலும் காதும் கேட்க மாட்டேங்குது. சரியா அது என்னால் வந்து கடலக்காடு வெட்டுறது, அப்படி ஆடு வளைக்கலான்னு வந்தேன். அப்புறம் அவன் பண்ணாட்டி வர உடம்புக்கு நல்லா இல்லாத ஆஸ்பத்திரியில் இருந்துச்சு. காய்ச்சலா சாப்பிட்டு வருவேன். இங்கே வரும் மக்களே எல்லாம் என்னடா பையா கடலக்காய் இல்லை? அட நீ உணவே அடையாளம் தெரியா இருக்கு பையா, என்ன கடலக்காய் இல்லை? கடலக்காய் மழை இல்லடா, இது வந்து கொடிக்காய்டா. அட கொடிக்காக போடுறதா? உங்க பக்கம் பட்டாணி. இதுதான் எங்கள் பக்கம் பட்டாணி வந்து பெரும்பாலும் தண்ணிக்கிற காட்டில் தான் போடுவாங்க. இது எல்லாமே சுற்றுப்புட்டு எல்லாமே கொடிக்காய் தான். கொடிக்காய்னா ஆட்டுக்கு மட்டும்? ஆட்டுக்குள்ள திங்கிறதுக்கு, எண்ணெய் ஆட்டுறதுக்கு எல்லாமே. மற்றபடி மேக்க எல்லாம் எடுத்துட்டா வந்து கொடி இது பட்டாணி. கொடிக்காய்னா அது என்னது? அந்த 3 கொட்டைக்காய் இப்படி வரும்ல, அது முட்டைக்காய். இது பட்டாணி மாரிக்காதுன்னு ஐயா. பட்டாணி ரோஸ் கலர்ல தெரியும், ஆனால் இது இப்படி வராது. அடா பருப்பே கொஞ்சம் கலர் இதாக இருக்குது. ஏன்னா இந்த அங்கெல்லாம் பட்டாணி தானே இருப்ப, இது உனக்கு கொடிக்காய். நீ இன்னைக்கு தான் பார்க்குறேன். இங்கே வருங்க மக்களே எப்படி இருக்குன்னு பருப்பு. காய் நல்லா இருக்குது மாப்பிள்ளை. இதெல்லாம் இப்போ விற்பனை கொடுப்பாங்களா? விற்பனைக்கு அப்புறம் ஏதோ இந்த மூட்டை பச்சையிலே எடுப்பாங்க. அப்புறம் வேணா நம்ம எண்ணெய் ஆட்டுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ விற்கிற விலை. சரி, இது அதை விட்டா வேணும். சரி, நான் சொல்கிறத கேளு. இது சீரியஸாக சொல்கிறேன். நான் அக்காவோட என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இது எனக்கு நான் வரேன், எடுத்துகிட்டு போகிறேன். காய் கருடியாகுமா எடுத்துகிட்டு போனா? அந்த அளவுக்கு சேராது. காய் சொல்லிக்கலாம். இன்னைக்கு இந்த ஏரியா காய் தான் வேணும், உரம் போடாது. சரியா? இதெல்லாம் எந்த வரும்? மழை சும்மா மழை பெஞ்சா அதில் வர்றது தான். ஆனால் காய் வந்தாலும் மயில் பூந்து அட்டகாசம் பண்ணி பிடிச்சி. இல்லைன்னா காயெல்லாம் செடிக்க நம்ம காய் யாருங்க மக்களே இவ்வளோதாங்க. ஆனால் காய் ரொம்ப கம்மியாக தான் பிடிச்சிருக்குது. காய் அதெல்லாம் உரங்கிறோம் ஒன்று நேரம் வெள்ளை விளையின்னு இருக்குது. ஆமாம், தண்ணி இல்லாத இதாகி போச்சு. காட்டுவையா எல்லாம் அப்படி பவுனாட்டத்தான் இருக்கு. அப்படியே இது காட்டாத. இங்கே வாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு. காய் வெள்ளை கலரில் செம்ம காய்கறி மாதிரி இருக்குந்தா 2 திரும்ப எடுத்து. மக்கள்ஸு இங்கே பாருங்க. அவன் தொழிச்சு கூட. ஆஹா, இங்கே இருக்கே மடுப்பு மடுப்பு போகுதுடா. எங்கே இருக்க மாவாட்ட போவே வேஸ்ட்டுன்னா மனமாக இருக்கு. ரோஸ் கலர் இருக்குதுங்க, அப்படியே பிங்க் கலர் இருக்குது. நீ இதுக்கு மேலே போடுங்க விட்டாலும் அது 1 நேரம் நின்று போயிடும். அப்பூச்சியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது வந்து எண்ணெயே தேய்க்க மாட்டாங்க. ஆயில் ஐட்டமே தலைக்கு வந்து நேச்சுரலாக வந்து தயிர் இந்த அந்த என்னமோ ஆடையோ எதாவது சொல்லுவாங்க, வெண்ணெய் அதுதான் தேய்க்கும் இப்போ வரைக்குமே தலைக்கு. ஆமாம், எண்ணெயே தேய்க்க மாட்டாங்க, தேங்காய் தேய்க்க மாட்டாங்க. அந்த காலத்துல வந்து தேங்காய் மரம் இருந்திருக்காது, அதனால தலைக்கு வந்து வெண்ணெய். வந்து ஆரம்பத்துல இந்த வாழ்க்கை இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கரண்ட் லைஃப்ல வரைக்கும் தலைக்கு வந்து வெண்ணெய் தான். வெண்ணெய் தான் தேய்ப்பீங்களா? இப்பவுமே வெண்ணெய் தான் தேய்க்கிறீங்க? ஓ, இங்க பாருங்க மக்களே, முடி பாருங்க. தாத்தா கேப்பாரு, அப்பச்சி கேப்பாரு. 100 வயசான ஆளு முடிப்பாரு. இன்னும் ஆமாண்டாமாயா, இன்னும் சொட்டை எதுவுமே வரல. எப்படி நம்ம ஏரியா இது ஆயா செம்ம. மக்கள்ஸ் ஆயா சாரி அம்மாயி அப்பச்சி கூட வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு. சரி வரட்டுங்களா? சரி 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 சரி. ஆனால் உண்மையாலையும் பாருங்க மக்களே, அதான் சொன்னேன்ல உங்ககிட்ட இந்த வீடியோ வந்து சரியான எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்லங்க. அப்புறம் இங்கே பாருங்க மக்களே, கொத்து பாருங்க. இங்கெல்லாம் கொத்து எப்படி கொத்துனேன் தெரியுதா? இந்த மாதிரி கொத்துது. ஏன்னா கல்லுக்காலை வெட்டுறதுக்கு இந்த மாதிரி இதுதான் கரெக்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதுக்கு மாப்பிள்ள இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? செடிக்கு அட செடி பிடுங்கிறது. காய் வந்து நின்று போகாதக்கிறதுக்கு. ஓ, செடி எடுத்து விட்டு இப்படி இழுத்து வந்துடும். காய் இந்த காய் நிற்காது, இல்லைன்னா கல் காட்டுக்குள்ள வராது. இங்கே இன்னொரு டைம் பண்ணு. இப்படி சுற்றி எடுத்துட்டு இழுத்தா காய் நிற்காது. காய் நிற்காது. ஏய் பரவாயில்லடா, காய் நல்லா காயிடாது. அதான் அதான் அதான். ஓகே காட்டு. அப்படியே முறுக்கி இது பண்ணு.
அவ்வளோதான். ஆனால் எங்கேயாவது டபுள் மடங்கு இருக்குடா அது வர காய் என்ன காய். ஆமாடா தண்ணிக்கு மழை பெஞ்சு வரதுக்கு வித்தியாசம் வேண்டாம். எல்லாம் இப்போ உப்பு என்னது என்னமோ போடுவாங்களே எல்லாம் டிஏபி அரைப்பா. இங்கெல்லாம் அது கிடையாது. இங்கெல்லாம் மழை பெஞ்சாலும் உரமெல்லாம் போடுறது இல்லை எதுவுமே கிடையாதுடா இங்கெல்லாம். இன்னும் வரைக்கும் இருக்கிற நல்லா இருக்கிற நல்ல பிஸ்னஸ்க்கு வழி வகுத்துறாரு டேய் பையா. இனி அடுத்த கட்டமாக நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் பிஸ்னஸ் ஏதோ ஒன்று பண்ணலாம்னு நினச்சேன். ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஆத்மார்த்தமாக நம்ம வந்து நல்லதை கொடுத்து நல்லது செய்கிற மாதிரி இருக்கணும் மக்களே. இப்போ முடிவு பண்ணிட்டேன் மக்களே, சரவண ஊர்லேருந்து மொதல் பிஸ்னஸ் ஸ்டார்ட்டு. விரைவில் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம். அக்கா வீடு எப்படி தேங்கன்னா ஜேகே ப்ராடக்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி நம்ம அவங்களோட அன்கோ போட்டு முதல்ல பேசிக்கிட்டு சீரியஸாக சொல்கிறேன். கல்லெண்ணெய், இந்த காட்டுக்கொல்லு, எவரம்பருப்பெல்லாம் வாங்குகிறோம். அப்புறம் மலை கிராமங்களுக்கு பயணம் பண்ணுறோம். இந்த தெனை வகை இதை எல்லாத்தையும் பயணம் வாங்கி கொல்லு இதெல்லாம் மழை தேவையில்லை. இனிமேல் பனிக்கு எல்லாம் இதாகிக்கும் வந்துருமா? பனிக்கே வந்துடும். ஓஹோ இடையில பாருங்க மக்களே, கொல்லு விதைச்சி விட்ருக்குறாங்க. சரிடா மாப்பிள்ளை மக்கள் சார் வாங்க எல்லாம் சொந்தமாக ஆண்டர்பிரனர் ஆகிறோம். நல்ல பொருளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறோம். 10 விலை அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து அங்கேருந்து இங்கே வந்து ட்ராவல் பண்ணி எடுத்து டிரான்ஸ்போர்ட் செலவெல்லாம் பார்த்து கூட்டி கழித்து ஒரு லாபம் நிற்கிற மாதிரி பண்ணால் தான் செட் ஆகும். ஆனால் நல்ல பொருள், விஷமில்லாத பொருள் உங்களுக்கு கிடைக்கும். விரைவில் நான் பண்ணேன் அப்படின்னா பண்ணுவேன், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் மாப்பிள்ளை சாலைக்கு ரிட்டன் வந்தாச்சு. இங்கே பாருங்களேன் மாப்பிள்ளை, தண்ணி மாப்பிள்ளை ஏதோ ஆப்பிரிக்கா காட்டில் இந்த மசாய் மராக்கா. டேய் உண்மையாலுமே மாப்பிள்ள அவனுங்களும் இப்படி தாண்டா வாழ்றானுங்க. ஆப்பிரிக்கா தற்சார்பு வாழ்க்கை வாழ்றதாண்டா இந்த காலத்துக்கு நல்லது. ஆப்பிரிக்க பழங்குடியினரும் சேம் இந்த புவனியெல்லாம் தமிழ் ட்ரக்கர்லாம் அவர் நம்ம பேக்கர் குமார் வீடியோ போடுவார். அவங்களும் இந்த மாதிரி தான் தண்ணியில் வச்சுக்குவாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வைங்களேன் மக்கள். சே தண்ணி தெளிவு குடிக்கிற கப்பு இல்லை. இதில் ஒரு கப்பு எங்கள் அப்பா இறக்குறது குடிச்சுட்டா நீ வந்து இது ஒரு 2-3 நாள் இருக்கிறாங்கடா கேஷ் பார்ட்டி. ஆனால் அவ வந்து குவார்டர் வாங்கியாந்து கொடுத்துட்டு அப்பன்ற தெளிவு குடிச்சிட்டு போவாங்க. ஓ உங்கள் டேடிக்கு குவார்டர் கொண்டாந்து வாங்கியாந்து கொடுத்துட்டு தெளிவு குடிச்சிட்டு போகிறது. 2 கப்பு குடிச்சுட்டா உனக்கு உண்மையாலுமே மாத்திரை தரல இது இல்லாம இது இல்லாத கை பக்குவம் அப்படி தொளிக்கும். அது நல்லா சுத்தமாக இருக்கும். தெளிவு நல்லா இருக்கும். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். நல்லா இருக்கும். உடம்புக்கும் நல்லா இருக்கும். நல்லா பசி எடுக்கும். இந்த இன்னும் இது இருக்குமே எங்கள் அப்பா இருந்தது நல்ல கவர் இல்லை எடு பார்ப்போம். நல்லா இருக்கும். புரோடாது நல்ல கவர். இங்கெல்லாம் மரம் ஏற மாதிரி எல்லாமே வச்சிருக்கீங்க. எங்கள் அப்பா இதெல்லாம் எங்கள் அப்பனே செஞ்சது. ஓ அவரே செஞ்சது. விளக்கு எங்கள் அப்பா இருந்தால் அப்போ பிடிச்சிட்டு தான். இது வந்து கத்தி தீட்டுறதுக்கு பொடி வெங்கச்சாம்பொடி. வெங்கச்சாங்கல் தானே? வெங்கச்சாங்கல் பொடி. இதெல்லாம் அவரே செஞ்சது. இதெல்லாம் எப்படி சிம்பிள் வர மாதிரி பள்ளிடா அதுன்னு ஒண்ணுது. இது கொம்பு எப்படி படத்துல வர மாதிரி நல்லா தலைவரே செஞ்ச நடக்குது. மாமா ஏதாவது மாத்திரை காயம் கிடக்குதுடா. இன்னைக்கு தான் பாக்குறியா? இன்னைக்கு தான்டா பாக்குறேன். ஐயோ ப்ரெஷர் மாத்திரை இருக்கு. எப்படி இப்படி இயற்கையாக வாழ்ந்த நபருக்கு வந்து இந்த காலத்தில் அவருக்கும் வந்து சுகர் ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அவரு கரெக்டாக சாப்பிட மாட்டான். ஆள் பொம்பளை ஆள் இல்லை. நேரத்துக்கு சாப்பாடு செஞ்சு டயத்துக்கு அதுனா ஆடு காலையில் ஆனால் ஆட்டுக்குட்டிக்கு எதொன்று கொண்டு வரணும். அப்புறம் சாப்பாடு செய்யணும், தண்ணி கொண்டுகிட்டு வரணும். அப்புறம் அதனால் எவ்வளோ ஃபேக்ட்ரிக்குமான ஆளாக இருந்தாலும் வீட்டில் ஒரு பொம்பளை ஆள் இருந்தால் தான் அது வரணுது. அந்த அலைச்சல்லையே சுற்றிக்கிட்டு ஆடுலேயே சுற்றிக்கிட்டு வந்துட்டு அது திங்காத பறக்க ஓடிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி வாழ்க்கை அப்படி நினைக்கிற மாதிரி இருக்கிறதுல இல்லை. கண்டிப்பாக பாரமெல்லாம் அவ்வளோ இது. இந்த கூட உள்ளக்கு பாரு, உள்ள அந்த உள்ளக்கும் பாரு, அந்த கூடை பிடிக்க சொல்கிறேன். அந்த கூடையில் ஒரு மக்கரை சல்லி வெட்டி ஒண்டியே தலைக்கு தூக்கும். எந்த கூட உள்ள இருக்கும் பாரு. இந்த பெரிய கூடையா? இந்த கூடையோட சொன்ன நம்ப மாட்டேன். ஐயோ டேய், நம்மளால இந்த கார் சட்டி வைக்க முடியாதுடா. சாதாரண இல்லைங்க.
அப்படியே ஆள் வெயிட்டு பாரம் தூக்கிறதாகட்டும் வேலையாகட்டும் சாலையெல்லாம் பார்த்து நினச்சா ஒரு ஆள் இதெல்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால ஆள் போட்டு பண்ணாரு. அப்பெல்லாம் வண்டி சாலை கொடாப்பு எல்லாம் வண்டியே பண்ணுவார். இது வந்து ஒரு சரக்கு மதிப்பீடு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபுல்லுக்கு மேலே தான் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு பியூராக இருக்கும். நல்லா சரக்குனுடைய எஃபெக்ட் நல்லா கிடைக்கும். மாத்திரை மருந்து எது. ரெண்டாவது உனக்கு மேட்டாங்காட்டு கல் வந்து நல்லா கிக்கேறும் பசி நல்லா இருக்கும். உடம்பு அப்படி தட்டமாக அப்படி தட்டு மாதிரி இருக்கு. அப்படியே இப்போ சாலை கட்டுறதுக்கு மாதிரி எங்கள் அப்பா என் வயசாக இருக்கிறப்ப எல்லாம் வந்து இங்கே வந்து தடமே இந்த காட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா அப்போலேருந்து வந்து ஒரு மினி போகுதும்பாங்க. இன்னமே காட்டுக்குள்ள எத்தனையோ இப்போ ரோடு வந்துருச்சு, இந்த வண்டி வந்துருச்சு. எங்க காட்டுக்குள்ள எங்க சேனாதி விட்டு சட்டை தவிர யாருமே. சேனாதிங்கிறது உங்க தாத்தாவா? எங்க பாட்டனோட முப்பாட்டை. அதனாலதான் அவன் பேர் சேனாதின்னு வச்சுக்கிட்டியா? அதனாலதான் மக்களை என்ன சரவண பேர் வந்து சேனாதின்னு சொல்றேன்ல, அதுக்கு ரீசன் அதான். சேனாதினா இவங்களுடைய முன்னோர்கள் பேரு. தாத்தனோட அப்பனோட அப்பன் சேனாதி, அத்தியனை, பழனியப்ப. பாருங்க 4 தலைக்கட்டாய். இப்போ அங்கே 5வது தலைக்கட்டில் நிற்கிது. சேனாதி கவுண்டேன், அத்தின கவுண்டன், பழனி. என்ன அத்தின? அத்தியன கவுண்டன். ஆனா எங்க செட்டு எல்லாமே பெருஞ்செட்டு. எங்க தாத்தனோட வந்து 4 பிள்ளையோ 2 பசும் மக்காது. எங்க அத்தியனுக்கு பிறந்தது 4 பசவோ 2 பிள்ளையோ மக்காது. எங்க பாட்டனுக்கு பிறந்தது 4 பிள்ளையோ 2 பசவ. எங்க வீட்டில் வந்து நாங்கள் 4 பேர். அப்புறம் எங்கள் பெரிய பொண்ணு வீட்டில் எங்கள் அண்ணன் ஒன்று, எங்கள் பெரிய பொண்ணு பிள்ளை ஒன்று. தமிழ் கார்த்தி அழிவே இல்லாத ஆரம்பப்போ தான் உன்னை பேசினேன். மக்கள் இங்கே வாருங்க மக்களே, செமையாக இருக்குதுங்க. சரவணை நிற்கிறதுக்குமே அந்த பக்கம் அந்த மலைக்குமே பயங்கரமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளம்பியாச்சு. ரிட்டன் வந்து வாங்க மக்களே, அங்கே போய் கறி எந்த நிலமையில் இருக்குதுன்னு பார்க்கலாம்.